என்ன, மனைவியினுடைய உத்தமத்தினால, புருஷனுடைய விவேகத்தினால மனைவி ரட்சிக்கப்படுவான். மனைவியினுடைய உத்தம செய்கை வாழ்க்கையினால புருஷன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ரட்சிக்கப்பட வரைக்கும் தான் காத்துருங்களேன், அப்புறம் பண்ணுங்களேன் ஊழியம். யார் வேணான்னா? இந்த மாதிரி ஒரு துன்மார்க்கனை வீட்டில் வச்சுட்டு நீ ஊழியத்துக்கு போறியே, அப்புறம் ஊரில் இருக்கிறவங்கள உன்னை இதே காரணம் காமிச்சானா என்ன பண்ணுவேன்? இல்லை முதல்ல இவன் பாய் கட் டிஸ்டர்ப் பண்ணானா என்ன பண்ணும்? அவன் எப்போ ரட்சிக்கப்படுறது, நான் எப்போ ஊழியம் செய்கிறதுனாக்கா அந்த ஊழியம் வந்து கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. என்ன, புரிந்து செயல்படணும். உங்களை அதிக ஆக்கினைக்குள்ளாய் அநேக தீர்க்கப்படாது இருப்பதற்கு, ஆக்கினைக்குள்ளாய் நீங்கள் தீர்க்கப்படாது இருப்பதற்கு அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக என்று யாக்கோபிலே வாசிக்கிறோம். பேதுருவிலே வாசிக்கிறோம். உங்களை அழைப்பையும் தெரிந்து கொள்வது நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் இடறி விழுவதில்லை. திருமணமான உடனே எடுக்கிறது தீர்மானங்கள்லாம் தனிப்பட்ட விதத்தில் எடுக்கிறது இல்லை. எல்லாம் குடும்பமாக உட்கார்ந்து